இளைஞருக்கு இருக்காது. அண்ணா சொல்லிய வார்த்தை, இளைஞர்களுக்கு எப்பொழுதும் வேகம் அதிகம், விவேகமும் அதிகம். அப்படி 2026 1967 வெற்றி, அதற்கு பின்பு 1977 ஏற்பட்ட இன்னொரு புரட்சி, அதற்கு பிறகு 2026 தேர்தல் வெற்றி என்பது ஒரு சாதாரண வெற்றி கிடையாது. 41 கட்சிகள் எதிர்த்து நின்று முதலில் பேசும்போது எதிர்க்கட்சி துணைத் தலைவர் சொல்லினார், நீங்கள் 108 தான் அப்படின்னு பேசினாரு. அந்த 108 எப்படி உருவாக்கப்பட்டது? 41 கட்சிகள் எதிர்த்து நின்று எதிர்க்கட்சி தலைவர் தன்னுடைய மேடைகளில் கூறினார், அங்க இருக்கிறவங்க எம்எல்ஏன்னா யாருன்னு தெரியாது, அமைச்சர்னா யாருன்னு தெரியாது. இதுதான் அண்ணா கனவு கண்ட ஒரு புரட்சி. ஏழைகள், எளிமையானவர்கள், சாதி பலமற்றவர்கள், மத பலமற்றவர்கள், இங்க இருக்கக்கூடிய நபர்கள் பண்ணையாரின் பிள்ளைகள் அல்ல, மன்னராட்சியின் பிள்ளைகள் அல்ல. எங்கள் பெயர் உங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம், எங்களுடைய சாதி உங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம், எங்களுடைய மதம் உங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம், ஆனால் பெண்களுக்கும் இளைஞர்களுக்கும் ஏழைகளுக்கும் எங்களுடைய பெயர் தெரியும். அதனால்தான் நாங்கள் 108. அதனால்தான் 10 நாளில் நீங்கள் உருவாக்கிய 10 வருஷ கூட்டணி 10 நாளில் எங்களுடைய தலைவரை நோக்கி ஒரு ஜனநாயகத்தை உருவாக்கியது, இந்த ஆட்சியை உருவாக்கியது. மக்கள் ஏற்படுத்த தீர்ப்புக்கு தலைவணங்கி இடதுசாரி சிந்தனைகளை கொண்ட அனைத்து தோழர்களும், காங்கிரஸ், கம்யூனிஸ்ட், விசிகே, ஐஎம்எல் அனைத்து தோழர்களும் மக்கள் ஏற்படுத்திய வெற்றிக்கு தலைவணங்கி எங்களோடு கொள்கை அளவில் இந்த ஆட்சியில் பங்கு பெற்று முதல் முறையாக நாங்கள் உறுதி கூறுகிறோம், புரட்சியாளர் அம்பேத்கருடைய கனவு இந்த அவையில் முதல் முறையாக நிறைவேற்றப்பட்டது. 8 தலித் சகோதரர்கள் இன்று அமைச்சரவையில் இருக்கிறார்கள். பெரியார் கண்ட சமூக நீதி இங்கு நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. அண்ணா கண்ட இளைஞர் கூட்டம் இங்கு உருவாக்கப்பட்டிருக்கிறது. இதுதான் தேர்தல் வெற்றி. இது தேர்தல் வெற்றிக்கான ஒரு வெற்றி மட்டுமல்ல, இது வரலாற்றை திருப்பி போட்ட வெற்றி. சாதியும் மதமும் எம்எல்ஏ ஆகணும், மினிஸ்டர் ஆகணும்னா அதுக்கு ஒரு பின்புலம் இருக்கணும்னு ஒரு சாமானியன் நினைச்சு பார்க்க முடியாத ஒரு சட்டமன்றத்தில் அண்ணாவுக்கு அப்புறம், எம்ஜிஆருக்கு அப்புறம் இன்று ஏழைகளும், எளிமையானவர்களும், இளைஞர்களும், பெண்களும் இந்த சட்டமன்றத்தில் இங்கு அமர்த்தப்பட்டிருக்கிறார்களே, பெண்கள் துணையுடன், இளைஞர் துணை, எங்களுடைய தலைவருடைய நம்பிக்கையும் அன்பும் பெண்கள் உருவாக்கிய வெற்றி தான் இந்த வெற்றி. இது 108 அல்ல, 6 கோடி மக்களுடைய கனவு. ஒரு ஏழையும் ஒரு சாமானியனும் சட்டமன்ற உறுப்பினராக வேண்டிய ஒரு கனவு இது. இந்த கனவு இங்கு வரலாறாக மாறி இருக்கிறது. ஒரு சாதாரண கல்லூரியில் படிக்கக்கூடிய மாணவன், நானும் மக்களுக்காக வேலை செஞ்சா ஒரு சட்டமன்ற உறுப்பினராக முடியும், 1 ரூபாய் காசு செலவு செய்யாம. இங்க இருக்கக்கூடிய ஒருத்தரும், இங்க கூடிய இருக்க ஒவ்வொரு சட்டமன்ற உறுப்பினரும், எங்கள் தலைவர் சொன்னார் தேர்தலுக்கு முன்பு, எம்எல்ஏ சீட்டு கொடுத்த பிறகு ஒவ்வொரு இன்றிலும் சொன்னார், என்ன சொன்னார்னா, இங்க பணம் வச்சிருக்கவங்க சரி, பணங்கள் யாரும் 1 ரூபாய் செலவு பண்ணாதீங்க தேர்தல்ல. மக்கள் நம்ம ஜெயிக்க வைக்கிறாங்களோ இல்லையோ, ஆனால் மக்களிடம் நம்ம உண்மையா இருக்கணும், ஒரு மாற்றத்தை உருவாக்கணும். காய்கறி வாங்குவதை போல ஒவ்வொரு ஓட்டையும் விலை கொடுத்து வாங்கக்கூடிய கலாச்சாரத்தை ஒழித்தது எங்களுடைய தலைவர். இதை உறுதியாக சொல்லுகிறோம், நெஞ்ச நிமிர்த்தி நேர்மையாக சொல்லுகிறோம். ஏன்னா நான் யாரையும் குறிப்பிடல, நான் யாரையுமே குறிப்பிடல. தொடர்ந்து பேசுங்க. உட்காருங்க. நான் யாருடைய பெயரையும் குறிப்பிடல. ஓட்டுக்கு வருவாருங்க, அவர் முன்னுரையை சொன்ன பிறகு வரட்டுங்க. இருங்க, ஒரு முன்னுரையை சொல்ல உரிமை அவருக்கு. ஜனநாயகம் இங்க இருக்கிறது. சொல்லுங்க.
ஓட்டுக்கு சொல்லுங்க. பணம் கொடுக்கக்கூடிய கலாச்சாரத்தை தூக்கி எறிந்தது வரலாற்றில் முதல் முறையாக தமிழக வெற்றி கழகம், எங்களுடைய தலைவர். அதை உறுதியாக நாங்கள் பதிவு செய்கிறோம். என்னுடைய முன்னுரையில் என்ன பேசுனா பேசலாம், எங்களுக்கும் அவை தெரியும். ஜனநாயகம் இப்படிதான் நான் பேசுறேன். அளவை நான் நிர்ணயிக்கிறேங்க, நீங்க பேசுங்க. இருங்க சார், நீங்க இருங்க, நீங்க இருங்க. உட்காருப்பா, உட்காருங்க. அவங்கள உட்கார சொல்லுங்க, நம்மளால உட்காருங்க. நான் யார பத்தியும் பேசலையே. தப்பு. நீங்க யார பத்தியும் பேசல. மாண்பு பேரக தலைவர்களே, உட்காருங்க, உட்காருங்க. நீங்க எல்லாம் உட்காருங்க, உட்காருங்க. இந்த பக்கம் எல்லாம் உட்காருங்க, உட்கார சொல்லுங்க. உட்காருங்க, எல்லாம் உட்காருங்க, 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 உட்காருங்க. இருங்க, இருங்க. நீங்க உட்காருங்க. நீங்க பேசுறது அனுமதிக்க முடியாது. நீங்க பேசுறது அனுமதிக்க முடியாது. உட்காருங்க. இருங்க. நீ பேசக்கூடாது, அப்படி பேசக்கூடாது. இருங்க. அதாவது இருங்க, கொஞ்சம் கவனிங்க. மாநில உறுப்பினர் கோஆரி அப்படிலாம் கையை நீட்டெல்லாம் பேசாதீங்க. உட்காருங்க, உட்காருங்க. அதில் கொடுக்க முடியாது. உட்காருங்க, உட்காருங்கன்னா உட்காருங்க. நீங்க நீங்க உட்காருங்க, என்ன உட்காருங்க. அது முன்னுரையாக இல்லை. இருங்க சார், நான் என்ன பேசும்போது பேசாதீங்க, குறுக்க பேசாதீங்க. பொதுவாக மானிய கோரிக்கை வருகிற போது முன்னுரையாக ஏதாவது தெரிவிக்க விரும்பினால் தெரிவிக்கலாம் என்கிற போது தலைவரை வாழ்த்தியும் அந்த பொறுப்பை உணர்ந்தும் வார்த்தைகள் சொல்வது வழக்கம்தான். இப்போது இருக்கிற நிலைமை என்ன என்றால், காலம், உடல்நிலை, முன்னாள் முதலமைச்சர் சொன்னது போல் உடல்நிலை கருதி உங்களுடைய அந்த முன்னுரையை விரைவாக நீங்கள் முடித்துக்கொள்ள வேண்டும். சொல்லிட்டேன்ல, நானே சொல்லிட்டேனே. நான் அதை தான் நான் அதை உறுதியாக சொல்லியிருக்கிறேன். அவங்க முடிப்பாங்க. அமைதியாக. என்னுடைய வார்த்தைகள் ஜனநாயக பூர்வமானது. நான் யாரையும் தனிப்பட்ட முறையில் இன்னொரு ரூலும் படிச்சிடறேன் உங்களுக்கு. ஏன்னா சில உறுப்பினர்கள் விதிப்படி நடக்கிறதா மரபுன்னு என்ன கேட்கக்கூடாது. பேரவையின் விவாதத்திற்கு வரும் எப்பொருள் மீதேனும் நடைபெறும் விவாத உரைகளுக்கான கால வரம்பை பேரவை தலைவர் தான் நிர்ணயிக்கலாம். நான் சொல்கிறேன், விரைவாக முடித்துக் கொள்ளுங்கள் என்று நான் சொல்லியிருக்கிறேன். முடிப்பாங்க. இப்போ வேண்டாம், எந்த கேள்வி இப்போ அனுமதியில் நீங்கள் பதில் தொடங்க. இந்த வரலாற்று ரீதியான வெற்றிக்கு பிறகு இந்த 100 நாள் வாங்க. இந்த 100 நாளுடைய வெற்றி முதலில் சமூக நீதி கணக்கெடுப்பு, சாதிவாரி கணக்கெடுப்பு. எத்தனையோ கட்சிகள் சமூக நீதியை பத்தி பேசினாலும் எங்களுடைய தலைவர் தமிழக மக்களினுடைய கனவை நிறைவேற்ற சமூக நீதி கணக்கெடுப்பை அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார். இது ஒரு வரலாறு. அது மக்கள் தொகை கணக்கெடுப்பு. சமூக நீதி கணக்கெடுப்புக்கும் மக்கள் தொகை கணக்கெடுப்பும் வித்தியாசம் தெரிஞ்சுக்கணும் சட்டமன்ற உறுப்பினர்களே. சிறுபான்மையின சமூக நலத்திட்டங்களை அவர்களே செயல்படுத்த அமைச்சரவையில் ஐயுமலுடைய கனவு, 60 வருஷ கனவு, அதை நிறைவேற்றியது எங்களுடைய தலைவர். விளையாட்டுத்துறையுடைய மானிய கோரிக்கையான பதில், அனைத்து கட்சியினரும் சட்டமன்ற உறுப்பினர்களும் பல்வேறு கேள்விகளை எழுப்பினார்கள். அவையுடைய நேரத்தை கருதி இன்றைக்கே அதற்கான பதில் வந்துவிட்டது. ஒவ்வொருத்தருக்கும் கேள்விக்கான பதிலை அவர்களிடமே நாளைக்கு ஒப்படைப்போம். மானிய கோரிக்கை ஸ்போர்ட்ஸ் டிபார்ட்மெண்ட் பத்தி சில விளக்கங்களை நான் சொல்ல விரும்புகிறேன். விளையாட்டு தான் என்னுடைய மதம், என்னுடைய மொழி, என்னுடைய சாதி, என்னுடைய குடும்பம். SDAT, ஸ்போர்ட்ஸ் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி ஆஃப் தமிழ்நாடு, புரட்சி தலைவி அம்மா அவர்களுடைய ஸ்கீம்ல
திருச்சியிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட 3 மாணவன்ல ஒரு விளையாட்டு வீரன் நான். நேரு ஸ்டேடியத்தில் ரூம் நம்பர் 50-51 படித்து இந்த மாநிலத்துக்காக விளையாடிய ஒரு நேஷனல் பிளேயர், பாஸ்கெட் பால் பிளேயர். இங்க 3 பாஸ்கெட்பால் பிளேயர் இருக்காங்க. ஒன்று என்னுடைய நண்பர் நிதியமைச்சர் மரிய வில்சன் அவர்கள். இன்னொருத்தர் யாருன்னா திமுக இருக்கக்கூடிய நேஷனல் பிளேயராக இருந்த பெரியசாமி அண்ணன். அது நிறைய பேர்த்துக்கு தெரியாது, அவர் இல்லை இந்த அவையில். நீங்க ஒரு ஸ்போர்ட்ஸ்மேன், சபாநாயகர் ஒரு ஸ்போர்ட்ஸ்மேன், செஸ் பிளேயர். இங்க இருக்கக்கூடிய பல்வேறு சட்டமன்ற உறுப்பினர்கள் விளையாட்டு உலகத்தில் இருந்து வந்தவர்கள். முதலில் ஒரு விளையாட்டு துறையிலிருந்து, அதுவும் SDAT மாணவனா இருந்து அதே நேரு ஸ்டேடியத்தில் ஒரு விளையாட்டு அமைச்சரா இன்னைக்கு வந்து அமர்ந்த, அதற்கு உதவிய என்னுடைய முதலமைச்சர் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்து, ஸ்போர்ட்ஸ் இந்த 100 வருஷத்துல நம்ம பொருளாதாரத்திலையும் கல்வியிலையும் முன்னேறி இருக்கிறோம். ஆனால் இன்றைக்கு இருக்கக்கூடிய நிலைமை, இந்த 100 வருஷத்துல இதுவரைக்கும் நம்ம ஒலிம்பிக் மெடல் எடுத்ததே கிடையாது. ஏன்னா அதுக்கான திட்டங்கள் இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட் லெவலில் நம்ம இருந்தது கிடையாது. பல்வேறு முயற்சிகளை செஞ்சிருக்கோம். குறிப்பாக 1994 அம்மா அவர்கள் இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட் லெவல்ல அன்னைக்கு சாஃபா டோர்னமெண்ட் நடத்தினாங்க. அதை பேஸ் பண்ணி நேரு ஸ்டேடியமா இருக்கட்டும், வேளச்சேரியில் ஸ்விம்மிங் கிரவுண்டா இருக்கட்டும், இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட்ல அப்பதான் கட்டினாங்க. அதுக்கப்புறம் இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட் லெவல்ல நம்ம இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் உருவாக்கல ஸ்போர்ட்ஸ்ல. அப்ப நம்மளுடைய ஸ்போர்ட்ஸ் ஹாஸ்டல் இன்னும் ஒலிம்பிக்கான விளையாட்டு வீரர்களை உருவாக்குவதற்கான ஒரு பொருளாதார திட்டங்களை உருவாக்குனதில்லை. ஏன்னா ஸ்போர்ட்ஸுங்கிறது ஒரு ரொம்ப ரொம்ப காஸ்ட்லியான சப்ஜெக்ட். ஒரு ஷூ வாங்கினாலே கிட்டத்தட்ட 15,000 ரூபாய் ஆகும். ஒரு ட்ரெஸ் வாங்கணும்னா கிட்டத்தட்ட 15,000 ரூபாய் ஆகும். அப்ப விவசாயிகளா இருக்கக்கூடிய, மீனவர்களா இருக்கக்கூடிய எத்தனையோ ஏழை மக்கள் ஸ்போர்ட்ஸை சூஸ் பண்ணும் பொழுது அவர்களுக்கான பொருளாதார பலம் இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட் லெவலில் அவங்களால கொண்டு போக முடியாது. ஒரு அரசு வேலை கிடைச்சா போதும் அப்படின்னு, அப்படி ஒரு ஷூ கூட வாங்க முடியாத ஒரு விளையாட்டு விடுதியில் பள்ளியில் படித்த மாணவன் நான். என்னுடைய கோச்சு தான் எனக்கு முதல் ஷூ வாங்கி கொடுத்தார். அந்த கோச்சுக்கு நான் நன்றி சொல்றேன். பொலிட்டிக்கல் சயின்ஸ் என்னுடைய கனவு படிக்கணும்னு, அப்ப நேரு ஸ்டேடியத்தில் எனக்கான அகாமடேஷன் கிடைச்ச பிறகு என்னுடைய கோச் அன்னைக்கு இருந்த மெம்பர் செக்ரட்டரி திரு டேவிதார் IAS நான் இன்னைக்கு நினைவு கொள்றேன். ரொம்ப நேர்மையான அதிகாரி. ஒரு திட்டம் நேர்மையான அதிகாரியும் ஒரு அமைச்சரும் இருந்தால் எப்படி செயல்பட முடியும்னா அதுக்கு ஒரு சிறந்த உதாரணம் நான். அரசு திட்டத்தின் வழியில் படித்த மாணவன் நான். அப்படி நேரு ஸ்டேடியத்தில் இருக்கும் பொழுது மெட்ராஸ் கிறிஸ்டியன் காலேஜில் பொலிட்டிக்கல் சயின்ஸ் எனக்கு ஸ்காலர்ஷிப் கிடைச்சிச்சு. அங்குதான் என்னுடைய அரசியலுக்கான அறிவை வளர்த்த இடம். அங்க இருந்த ப்ரொஃபசர் அலெக்சாண்டர் மந்திரமொழி அவர்களுக்கு நான் நன்றி சொல்றேன். என்னை உருவாக்கியது என்னுடைய ப்ரொஃபசர்ஸ். அப்ப நமக்கான விஷன் என்ன அப்படின்னா 8 to 18 அப்படிங்கிற ஒரு திட்டத்தை கொண்டு வர போறோம். அதாவது 8 வயசுலேயே கிட்டத்தட்ட தமிழ்நாடு முழுசும் ஆயிரக்கணக்கான ஸ்கூல்ஸ் இருக்கு, பிரைவேட் ஸ்கூல்ஸ் இருக்கு. 1 கோடிக்கும் மேற்பட்ட மாணவர்கள் படிச்சுட்டு இருக்காங்க, மாணவிகள் படிச்சுட்டு இருக்காங்க. அதுல என்ன ஒரு விஷயம்னா 6000 பிசிக்கல் டீச்சர்ஸ் இருக்காங்க பிரைவேட் அண்ட் பப்ளிக் ஸ்கூல்ல. ஒரு மேக்ஸ் டீச்சர், ஒரு சயின்ஸ் டீச்சர், இவங்களுக்கெல்லாம் ஒரு டார்கெட் வைப்பாங்க, ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருப்பாங்க. ஆனா என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்லயே ஒரு பிசிக்கல் டீச்சருக்கு ஒரு குறிக்கோள் வச்சது கிடையாது. சைக்கிள் ஸ்டாண்ட் எடுத்துக்க வைக்கிறதுக்கும், டிசிப்ளின் பார்க்கறதுக்கும், ஹேர் கட்டிங் பண்றதுக்கு தான் இருந்திருக்கு. ஆனால் ஒரு பிசிக்கல் டீச்சர் நினைச்சா ஒரு ஒலிம்பிக் பிளேயரை உருவாக்க முடியும். அதுக்கான சிலபஸை உருவாக்கணும். அதுக்கான சிலபஸை உருவாக்கணும் தான் மாண்புமிகு முதலமைச்சர் கிட்ட நாங்கள் கோரிக்கை வச்சு எஜுகேஷன் மினிஸ்டரோட மீட் பண்ணோம். அதுக்கு தான் டேலண்ட் ரிசர்ச் விங் TRW ஒன்று உருவாக்குறோம்.